மகளிர் உலகக்கோப்பையை இந்திய அணி முதல் முறையாக கைப்பற்றி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. 2005 மற்றும் 2017 ஆகிய ஆண்டுகளில் நடந்த உலகக்கோப்பை தொடர்களில் இறுதிப் போட்டி வரை சென்று இந்திய அணி தோல்வியடைந்த நிலையில் 3வது முறை கோப்பையை தவறவிடாமல் தட்டிச் சென்றது. மகளிர் உலகக்கோப்பையை இந்திய அணி முதல் முறையாக கைப்பற்றி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. 2005 மற்றும் 2017 ஆகிய ஆண்டுகளில் நடந்த உலகக்கோப்பை தொடர்களில் இறுதிப் போட்டி வரை சென்று இந்திய அணி தோல்வியடைந்த நிலையில் 3வது முறை கோப்பையை தவறவிடாமல் தட்டிச் சென்றது. மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 51 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை BCCI அறிவித்துள்ளது. வீராங்கனைகள், பயிற்சியாளர்கள் உள்ளிட்டோருக்கு பரிசுத் தொகை பகிர்ந்தளிக்கப்படுகிறது. உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு BCCI வாழ்த்துகளையும் கூறியுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பேட்டிங்கிலும் பவுலிங்கிலும் கலக்கிய இந்தியாவின் ஷஃபாலி வர்மா ஆட்ட நாயகி விருது வென்று அசத்தினார். அதேபோல அரை சதம் விளாசியதோடு 5 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி வெற்றிக்கு வழிவகுத்த தீப்தி சர்மாவுக்கு தொடர் நாயகி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 410 ரன்களை குவித்த ஸ்மிருதி மந்தனா ஒரு உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்களை அடித்த இந்திய வீராங்கனை என்ற மித்தாலி ராஜின் சாதனையை முறியடித்திருக்கிறார். இதற்கு முன்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் மித்தாலி ராஜ் 409 ரன்களை அடித்ததே சாதனையாக இருந்தது. மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் சதம் விளாசிய தென்னாப்பிரிக்க கேப்டன் லாரா வெல்வர்ட் ஒரு தொடரில் அதிகபட்ச ரன்களை குவித்த வீராங்கனை பட்டியலில் முதலிடம் பிடித்து அதிரடி காட்டியிருக்கிறார். தொடர் முழுவதும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய லாரா வெல்வர்ட் 526 ரன்களை குவித்து உலக சாதனை படைத்தார். ICC மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை முதல் முறையாக இந்திய அணி கைப்பற்றி சாதனை படைத்திருக்கும் நிலையில் நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சாலைகளில் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். ICC மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். முதல் முறையாக கோப்பையை வென்றதன் மூலம் மகளிர் அணியினர் வரலாற்று சாதனை படைத்திருப்பதாக குடியரசுத் தலைவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். உலகக்கோப்பையை முதல் முறையாக வென்ற இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த தொடர் முழுவதும் இந்திய அணியினர் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் விளையாடியதாக எக்ஸ் தளம் வாயிலாக பிரதமர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். வரலாற்று சாதனை படைத்திருக்கும் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் கோடிக்கணக்கான இந்தியர்களின் மனதை வென்றுவிட்டார்கள் என்றும் வீராங்கனைகளின் துணிச்சல், மன உறுதி ஆகியவை இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருப்பதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகழாரம் சூட்டியிருக்கிறார். இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மிகச்சிறந்த தருணம் என மகளிர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த அசாதாரண வெற்றிக்கும் திறமை, அமைதி மற்றும் அணியின் அற்புதமான வெளிப்பாட்டிற்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மகளிர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த வெற்றி நாடு முழுவதிலும் உள்ள லட்சக்கணக்கான இளம் பெண்கள் பெரிய கனவுகளை காணவும் நம்பிக்கையுடன் தங்கள் இலக்குகளை துரத்தவும் ஒரு உத்வேகமாக இருக்கும் என எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ICC மகளிர் உலகக்கோப்பையை முதல் முறையாக வென்ற இந்திய மகளிர் அணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஒரு உண்மையான வரலாற்று நாள் என நெகிழ்ச்சியோடு அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். நாடு முழுவதும் உள்ள எண்ணற்ற இளம்பெண்கள் மட்டையையும் பந்தையும் எடுத்துக்கொண்டு களத்தில் இறங்கி கோப்பையை வெல்வதற்கு இந்த வெற்றி ஊக்கமளித்திருப்பதாக சச்சின் டெண்டுல்கர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்திய மகளிர் அணியினரை நினைக்கும் போது பெருமையாக உள்ளதாக முன்னாள் வீரர் சேவாகும் மகிழ்ச்சியோடு கூறியிருக்கிறார். மகளிர் உலகக்கோப்பையை இந்திய அணி முதல் முறையாக வென்றதால் பெரும் மகிழ்ச்சி அடைந்த இந்திய ஆடவர் அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா கண் கலங்கிய புகைப்படம் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. நவி மும்பையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியை தனது மனைவி மற்றும் ICC தலைவர் ஜெய்ஷா ஆகியோருடன் இணைந்து கண்டுகளித்தார்.
விறுவிறுப்பாக நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியை இந்திய ஆடவர் அணியினர் ஆர்வத்தோடு கண்டு ரசித்தனர். தலைமை பயிற்சியாளர் கம்பீர், ஃபீல்டிங் பயிற்சியாளர் திலீப், கிரிக்கெட் வீரர்கள் ரிங்கு சிங், பும்ரா உள்ளிட்டோர் நவி மும்பையில் உள்ள மைதானத்தில் நடந்த மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை கண்டு ரசித்தனர். இந்தியாவில் முதல் முறையாக அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு பாகுபலி ராக்கெட் விண்ணில் பாய்ந்த நிலையில் வெற்றிகரமாக செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. 4410 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் இந்திய கடற்படை ராணுவ கண்காணிப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. பாகுபலி ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளம் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற வெற்றிகரமான செயல்களின் மூலம் விண்வெளித்துறை தொடர்ந்து நம்மை பெருமைப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது வேன் மோதியதில் 18 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கரோடி பகுதியைச் சேர்ந்த மக்கள் கோவில் வழிபாட்டை முடித்துவிட்டு வேனில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். ஓட்டுநர் வேகமாக இயக்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த வேன் விபத்தில் சிக்கியது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் களம் அனல் பறக்கும் நிலையில் தலைநகர் பாட்னாவில் பிரதமர் மோடி பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தினார். தின்கர் கோலம்பார் பகுதியில் இருந்து காந்தி மைதானம் வரை 3 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ நடத்திய நிலையில் வழிநெடுகிலும் திரண்டு வந்த 1000க்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் பிரதமர் மீது பூக்கள் மற்றும் கலர் பேப்பர்களை தூவி வரவேற்றனர். பீகாரில் பிரதமர் மோடி நடத்திய பிரம்மாண்டமான ரோட் ஷோவில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலந்து கொள்ளாதது பல கேள்விகளுக்கு வழிவகுத்திருக்கிறது. ஏற்கனவே முதல்வர் வேட்பாளராக நிதிஷை பாஜக வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. மேலும் ஜேடியூவை ஓரங்கட்ட பாஜக முயல்வதாக தேஜஸ்வி விமர்சித்து வரும் நிலையில் அதற்கு தீனி போடும் வகையில் பிரதமரின் ரோட் ஷோ அமைந்திருக்கிறது. பீகாரில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திடீரென மீனவர்களோடு குளத்தில் இறங்கி நீச்சல் அடித்தும் மீன் பிடித்தும் வாக்கு சேகரித்தார். பீகாரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு வரும் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்து வருகிறார். நவம்பர் 18ஆம் தேதி பீகார் மாநில முதலமைச்சராக பதவியேற்பேன் என ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆருடம் தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணி சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் பீகாரில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என பரப்புரையின் போது அவர் கூறினார். காற்றின் தரத்தை மேம்படுத்துவதற்காக மேகவெடிப்பு சோதனையை மேற்கொண்ட டெல்லி அரசுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளது. மேகவெடிப்பு சோதனையின் செயல்திறன் குறித்து பல சந்தேகங்களும் கேள்விகளும் எழும் நிலையில் இதை நம்புவது புத்திசாலித்தனமா என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஆந்திரா மாநிலம் ஸ்ரீகாகுளம் கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் 9 பேர் மூச்சு திணறி உயிரிழந்த நிலையில் கோயில் பூசாரி பொறுப்பில்லாமல் பேட்டியளித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமது சொந்த நிலத்தில் கட்டப்பட்ட கோயிலில் நிகழ்ச்சி நடைபெற்றதால் போலீசார் அல்லது மாவட்ட நிர்வாகத்திடம் தகவல் சொல்லவில்லை என பூசாரி சர்ச்சையாக பேசினார். இந்தியாவின் சனாதன கொள்கையை அழியவிடாமல் பாதுகாப்பதில் ஆதீனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். தர்மபுரம் ஆதீனத்தின் 60வது மணி விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் டெங்கு, மலேரியா என சனாதனத்தை தாழ்த்தி பேசினாலும் அதனை அழிக்க முடியாது என்று துணை முதல்வரை சீண்டும் வகையில் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர்களின் வாக்குரிமைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த சீர்திருத்தத்திற்கும் திமுக எதிரானது அல்ல என்றும் நேர்மையான தேர்தலை நடத்த முறையான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் 2வது நாளாக இன்று எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்யுமாறு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் பெருனாம்பட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் முப்பெரும் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் மதசார்பற்ற நாட்டை மதம் சார்ந்த நாடாக மாற்றவே SIR திட்டத்தை பாஜக கொண்டு வந்துள்ளதாக சாடினார். EPS
காங்கிரஸ் மீது தனக்கு மன வருத்தம் உள்ளதாகவும் யாருக்கு மன வருத்தம் இருந்தாலும் அதை அவரிடம் நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை சோலை அழகுபுரம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செங்கோட்டையன் திமுகவை எதிர்க்கும் எண்ணத்துடன் செயல்படாமல் சொந்த ஈகோ பிரச்சனையை காட்டும் நோக்கத்துடன் செயல்பட்டது தவறு என்றும் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தாவேக கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றால் விஜயை எடப்பாடி பழனிசாமி காலி செய்து விடுவார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எச்சரித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி தகுதியற்றவர் என சாடியுள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கியது தொடர்பாக வழக்கு தொடரப்படும் என செங்கோட்டையன் தெரிவித்திருப்பதற்கு பதிலடி கொடுத்திருக்கும் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், அரசியல் பயணத்திற்காக எந்த சட்ட போராட்டம் நடத்தினாலும் அது சுயநலமாகத்தான் இருக்கும் என சாடியிருக்கிறார். வீடியோ வெளியிட்டிருக்கும் அவர், எடப்பாடி பழனிசாமியை நம்பாமல் கெட்டவர்களை திரும்ப ஏற்க முடியாது என கூறியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு கேட்டு காங்கிரஸ் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என கார்த்தி சிதம்பரம் MP தெரிவித்திருக்கிறார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு வந்தால் காங்கிரஸ் கட்சி அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். நெல்லையில் அறப்போர் இயக்கம் நடத்திய கருத்தரங்கில் PUCL சுரேஷ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். X தள பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துகளின் வாயிலாக CBI விசாரணை நடத்தப்படும் நிலை உருவாகிவிடுமோ என்ற பதற்றத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். நெல்லையில் கனிம கொள்ளைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற வழக்கறிஞர் சுரேஷ் மீது கனிம சுரண்டல் குண்டர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த K பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தாக்குதல் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தரமணியில் MS சுவாமிநாதன் குறித்த த மேன் ஹூ ஃபெட் இந்தியா என்ற புத்தகத்தை மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டார். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய கமல்ஹாசன், MS சுவாமிநாதன் இல்லை என்றால் இந்தியா தனது சொந்த விருப்பங்களை தேர்ந்தெடுக்கும் கொள்கை சுதந்திரத்தை பெற்றிருக்க முடியாது என்றார். கரூரில் 41 பேரை பலிகொண்ட துயர சம்பவம் தொடர்பாக தாவேக தலைமை கழக நிர்வாகிகளை விசாரிக்க CBI அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இதற்காக சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமையகத்திற்கு இன்று சென்று CBI விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் வரும் 8ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சென்னையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இரவில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். 4 நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் கூட்டேரிப்பட்டு, சாரம், ஒலக்கூர், சந்தைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் ஜோராக மழை பெய்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தந்தையை கட்டையால் அடித்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். குள்ளம்பட்டியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு பேருந்து நடத்துனர் தங்கவேலுவிடம் பென்ஷன் பணத்தை கேட்டு தகராறு செய்த அவரது மகன் விஜயகுமார் கட்டையால் தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் புரோக்கர்கள் தொல்லை அதிகரித்து வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. பக்தர்கள் செல்லக்கூடிய வழிகளில் அமைக்கப்பட்டுள்ள அவசர நுழைவாயில்களில் தனியாக பூட்டு போட்டு வைத்துக் கொண்டு யாராவது பிரச்சனை செய்தால் தாம் பார்த்துக் கொள்கிறேன் என மிரட்டும் துணியில் புரோக்கர் ஒருவர் பேசும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் ஆண் நண்பரை கத்தியால் வெட்டியதாக பெண் மற்றும் அவரது மகன்கள் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மத்தூரை சேர்ந்த ராஜதுரை தான் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதால் ஏற்பட்ட தகராறில் ஜானகி தனது மகன்கள் மற்றும் பாமக பிரமுகருடன் சேர்ந்து ராஜதுரையை கத்தியால் வெட்டியதாக கூறப்படுகிறது.
கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் இரவு உணவு சாப்பிட்ட 5 மாணவர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருமலையம்பாளையத்தில் உள்ள நேரு கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரி விடுதியில் இரவு நேரத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் சிறு சிறு புழுக்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. கேரள மாநிலம் பாலக்காடு மன்னார்காட் சாலையில் முன்னால் சென்ற ஆட்டோவை அதிவேகமாக முந்த முயன்ற கார் 2 பெண்கள் மீது மோதி தூக்கி வீசப்படும் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. பாலமற்றா என்ற இடத்தில் தரிகட்டு ஓடிய கார் மற்றொரு கார் மற்றும் ஆட்டோ ஒரு இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்தை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள வைகுந்தம் காளிப்பட்டி பிரிவு பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றி இறக்கி செல்லாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் 6 தனியார் பேருந்துகளை சிறைப்பிடித்தனர். பேருந்துகள் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் காவல் ஆய்வாளரை ஒருமையில் பேசி தாக்க முயன்ற காவலரை ஆயுதப்படைக்கு மாற்றி எஸ்பி உத்தரவிட்டிருக்கிறார். ஓட்டப்பிடாரம் காவல் நிலைய காவலர் ஆறுமுக நயினார் காவல் ஆய்வாளர் பவுல் ஜேசுதாசனிடம் விடுப்பு கேட்டபோது அவர் மறுத்ததால் தாக்க முயற்சித்ததாக சொல்லப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் நண்பர்களோடு குளிக்க சென்ற கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். பெத்தக்கள்ளுப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த திலீப் கொடையாஞ்சி பகுதியில் உள்ள பாலாற்றில் குளித்தபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கினார். தகவலறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உடலை மீட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த முத்துக்கல்லூரியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ள நிலையில் சிறுத்தையை கண்காணிப்பு கேமரா உதவியோடு கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் முயற்சித்து வருகின்றனர். வேட்டை முறை மற்றும் காலடி தடங்களை வைத்து அப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் மாநகராட்சியின் சார்பில் நடைபெற்ற கலைவிழா நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். நீலக்குழி சான்று பெறவுள்ள கடற்கரை பகுதியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சியை அங்கு குடும்பத்துடன் சென்ற மக்கள் பார்த்து உற்சாகம் அடைந்தனர். மயிலாடுதுறையில் 14 வயது மாற்றுத்திறனாளி மாணவியை கர்ப்பமாக்கியதாக அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்த சாலமன் பிரபாகரன் அங்கு 8ஆம் வகுப்பு வரை படித்து முடித்த 14 வயது மாற்றுத்திறனாளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பிரேக் பிடிக்காததால் கட்டுப்பாட்டை இழந்த மினி பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 பேர் பலத்த காயமடைந்தனர். சூளகிரியில் நெடுஞ்சாலைத்துறை தனி தாசில்தாராக இருக்கும் தேன்மொழி தனது குடும்பத்தினர் 20 பேருடன் கோவிலுக்கு சென்றுவிட்டு பேருந்தில் வீடு திரும்பிய போது விபத்தில் சிக்கினர். மயிலாடுதுறையில் மாவட்ட எஸ்பி அலுவலகம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த 75 வயது மூதாட்டியின் கழுத்தில் இருந்த 12 சவரன் தங்கச் சங்கிலியை மர்ம நபர் பறித்து செல்லும் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. எஸ்பி அலுவலகம் அருகில் வசித்து வரும் மூதாட்டி சுசீலா தனது வீட்டிற்கு அருகில் நடந்து சென்றபோது அவரது கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை மர்ம நபர் பறித்து சென்றார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தனியார் பள்ளி ஆசிரியரின் மனைவி குடும்ப பிரச்சனை காரணமாக தீக்குளித்த நிலையில் அவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உடுமலையைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் பிரபாகரனுக்கும் அவரது மனைவி கௌசல்யாவிற்கும் இடையே குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த வஞ்சியாபுரம் பிரிவு பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை புதுப்பிக்க கோரி அமைதி ஊர்வலம் நடத்த முயன்ற போது மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த பீளாளம் கிராமத்தில் மூதாட்டி உயிரிழந்த நிலையில் சடலத்தை உறவினர்கள் இடுப்பளவு உயர ஆற்று நீரில் சுமந்து செல்லும் அவலம் நீடித்து வருகிறது. நீரோடியை கடக்க பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை.
திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் பகுதியில் திமுக ஆட்சியில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட பட்டாவை மாற்று நபர்களுக்கு மாற்றி கொடுத்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஊத்தாங்கல் பகுதியில் உள்ள 45 நபர்களுக்கு கடந்த 1999ஆம் ஆண்டு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாகவும் அந்த பட்டாவினை மாற்று நபர்களுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு போலி பட்டாவாக தயாரித்து வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். சென்னை அண்ணா சாலை ஜெமினி மேம்பால பகுதியில் ஆட்டோவை முந்தி செல்ல முயன்ற இருசக்கர வாகன ஓட்டி மேம்பால ஓரத்தில் உள்ள தூணில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கணேஷ்குமார் என அறியப்படும் அந்த நபர் தூணில் மோதிய வேகத்தில் அவர் அணிந்திருந்த தலைக்கவசம் மோசமாக சிதைந்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே சுற்றுலா பயணிகளை தாக்கிய உள்ளூர் இளைஞர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அட்டோம்பட்டி கிரஷ் என்ற பகுதியில் நடந்த சுப நிகழ்வில் சீர்வரிசை கொண்டு சென்ற உறவினர்கள் சாலையை மறித்த நிலையில் அந்த வழியாக காரில் வந்த சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து ஒலி எழுப்பியதால் இளைஞர்கள் சிலர் ஆத்திரமடைந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவிருக்கும் கேபிள் கார் திட்டத்திற்கு தேசிய புலனாய்வு அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தி வரும் NIA-விடம் கேபிள் கார் திட்டத்தை தொடங்குவது குறித்து காஷ்மீர் அரசு சார்பில் கருத்து கேட்கப்பட்டது. திருநாய் விவகாரம் தொடர்பாக தெலங்கானா, மேற்கு வங்க மாநிலங்களை தவிர மற்ற அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலாளர்கள் இன்று நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு கடந்த 27ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது பதில் மனு தாக்கல் செய்யாத தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருந்தது. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வார்கள் என ஒவ்வொரு முறையும் காத்திருக்காமல் கடனை திருப்பி செலுத்தும் பழக்கத்தை விவசாயிகள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் தெரிவித்திருக்கிறார். அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்தில் பயிர்க்கடனை ரத்து செய்வது குறித்து முடிவெடுக்கும் என அரசு கூறியிருந்த நிலையில் அஜித் பவாரின் பேச்சு விவசாயிகளை கோபமடைய செய்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் 4 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு தலைநகரை மாற்றும் 150 ஆண்டு கால பழமை வாய்ந்த நடைமுறை இன்று மீண்டும் தொடங்குகிறது. ஜம்மு காஷ்மீரின் தலைமை செயலகம் மற்றும் இதர அரசு அலுவலகங்கள் கோடை காலத்தில் ஸ்ரீநகரிலும் குளிர்காலத்தில் ஜம்முவிலும் செயல்படுவது வழக்கம். இந்த நடைமுறை கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கொல்கத்தாவில் 7ஆம் வகுப்பு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 கைது செய்யப்பட்டனர். மாணவி டியூஷனுக்கு செல்லும் வழியில் மறித்து ஆட்டோவில் கடத்தி சென்ற கொடூரர்கள் மாணவியை டார்ச்சர் செய்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். இரவு நேரத்தில் அங்கிருந்து தப்பிய மாணவி வீட்டிற்கு சென்று நடந்தவற்றை கூறியிருக்கிறார். குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அபாய கட்டத்தை எட்டியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு 373 என்ற மோசமான அளவில் இருந்தது. கட்டுமான தூசி, வாகன புகை மற்றும் விவசாய பயிர்களை எரிக்கும் போது வெளியேறும் புகை ஆகியவை காற்று மண்டலத்தில் பரவி டெல்லியில் காற்று மாசுபாட்டை அதிகரித்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் சிராக்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியின் போது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. மண்டபம் முழுவதையும் கரும்புகை சூழ்ந்த நிலையில் உள்ளே இருந்தவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இதனையடுத்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆம்புலன்ஸ் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டதால் உயிருக்கு போராடிய தனது மகளை கையில் தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடிய தந்தையின் பாச போராட்டம் தொடர்பான வீடியோ வெளியாகி காண்போரை கண்கலங்க செய்திருக்கிறது. இதனை பார்த்த ஒருவர் அவருக்கு உதவிய நிலையில் உடனே ஆட்டோ ஓட்டுநரும் உதவிக்கரம் நீட்டி மருத்துவமனையில் சேர்த்தனர். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சுழன்றடித்து மெட்ரோ ரயில் நிலையத்தின் தூண் மீது மோதி நின்ற கோர விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காரில் இருந்து மதுபானங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் ஓட்டுநர் குடித்துவிட்டு வாகனத்தை இயக்கியிருக்கலாம் என போலீசார் தகவல் தெரிவித்தனர். ஆந்திர மாநிலம் நெல்லூரில் கடலில் குளிக்க சென்ற 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 ராட்சத அலையில் சிக்கி நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கொத்தமிட்டாவைச் சேர்ந்த ஹிமாயன், தாஜின் மற்றும் அட்டில் ஆகிய 3 மாணவர்களும் அருகில் உள்ள கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது ராட்சத அலையில் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் தேடுதல் பணியின் போது சடலங்களாக மீட்கப்பட்டனர்.
அசாம் மாநிலத்தில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 17 போலி மருத்துவர்கள் பிடிபட்ட சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதேபோல இன்னும் பல போலி மருத்துவர்கள் சிக்கலாம் என்பதால் மக்கள் கவனமாக இருக்கவும் சந்தேகப்படும் நபர்கள் குறித்து தகவல் தெரிவிக்கலாம் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். ரஷ்யா தனது புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான காபரோஸ்கை கடற்படையில் இணைத்தது. பொசிடோன் எனும் நீருக்கடியில் இயங்கும் அணுசக்தி ட்ரோன்களை சுமந்து செல்லும் வகையில் இந்த நீர்மூழ்கி கப்பல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பொசிடோன் அணு ஆயுத ட்ரோன் ஒரு முழு நகரையே செயற்கை சுனாமி மூலம் அழிக்கும் அளவுக்கு பயங்கர சக்தி கொண்டது என சொல்லப்படுகிறது. உக்ரைனில் போக்ரோவ்ஸ்க் நகரில் உக்ரைனிய படைகளை முற்றுகையிட்டதாக ரஷ்யா கூறியதற்கு உக்ரைன் மறுப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்ய படைகள் போக்ரோவ்ஸ்கி நகரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே வான்வழி தாக்குதல் நடத்தியதாக கூறிய உக்ரைன் ரஷ்யாவிடம் தங்கள் ராணுவ வீரர்கள் சரணடையவில்லை என தெரிவித்துள்ளது. அணுசக்தி நிலையங்களை அதிக வலிமையுடன் ஈரான் மீண்டும் கட்டமைக்கும் என அந்நாட்டு அதிபர் மசௌத் பெசெஷ்கியான் நம்பிக்கையுடன் கூறினார். ஜூன் மாதம் கொண்டு வீசி தகர்த்த அணுசக்தி நிலையங்களை மீண்டும் தொடங்க ஈரான் முயற்சித்தால் புதிய தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் மசௌத் அறிவித்துள்ளார். சிரிய அதிபர் அகமது அல் சீரா இந்த மாதம் அமெரிக்கா சென்று வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை சந்திக்க உள்ளதாக சிரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அசாத் அல் ஷைபானி கூறினார். சிரியாவின் உள்கட்டமைப்பை மறுசீரமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவை முழுமையாக சார்ந்திருப்பதை குறைக்கும் விதமாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளோடு வர்த்தக உறவை மேம்படுத்த கனடா விரும்புவதாக அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவுடனான உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து இந்திய அமைச்சர்களுடன் கனடா அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறினார். லெபனான் நாட்டில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்ட நிலையில் நபாட்டியா பகுதியில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர். கொல்லப்பட்டவர்கள் ஹெஸ்பொல்லா உறுப்பினர்கள் என இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. மத்திய வியட்நாமில் வரலாறு காணாத கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக குறைந்தது 35 பேர் வரை பலியான நிலையில் 60க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதோடு 16,000க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கிய நிலையில் 75,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பல நகரங்கள் இருளில் மூழ்கியுள்ளன. ஆப்பிரிக்க நாடான கென்யாவின் மேற்கு பகுதியில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்கள் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்திருக்கிறது. தொடர் மழை காரணமாக பெரும்பாலான சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் பேரிடர் மீட்புக் குழுவுடன் ராணுவ வீரர்கள் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆப்கானிஸ்தான் நாட்டின் வடமேற்கு பகுதியில் 6.3 என்ற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரை வெளியாகவில்லை. இதே பகுதியில் கடந்த சனிக்கிழமை 4.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தில் ரயில் பயணிகள் மீது நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 2 பேரை அந்நாட்டு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சனிக்கிழமை மாலை லண்டன் நோக்கி சென்ற ரயிலில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 9 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிகிறது. தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் தொடர்ந்து விசாரணை முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. சீனாவின் 15வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான தீப ஓட்டம் தெற்கு சீனாவின் ஷென்சன் நகரில் தொடங்கியது. விளையாட்டுப் போட்டிகள் தொடங்க இன்னும் 1 வாரம் உள்ள நிலையில் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியை குறிக்கும் வகையில் ரோபோ ஒன்று தீபச் சுடரை ஏந்திச் செல்லும் காட்சி அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்புடைய 47 மூட்டை கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். பருத்தித்துறை பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட காவல்துறையினர் சில நபர்கள் கேரளாவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 186 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 18.3 ஓவர்களில் இலக்கை எட்டி அபார வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரில் 1-1 என்ற நிலையில் 2 அணிகளும் சமநிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.
ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய ஆடவர் அணி வித்தியாசமான சாதனையை படைத்திருக்கிறது. இந்த ஆட்டத்தில் இந்திய அணியில் ஒரு வீரர் கூட அரை சதம் அடிக்கவில்லை. இதன் மூலம் T20 கிரிக்கெட்டில் ஒரு வீரர் கூட அரை சதம் அடிக்காமல் அதிக ரன்களை சேசிங் செய்த அணி என்ற சாதனை பட்டியலில் இந்திய அணி 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான T20 தொடரில் எஞ்சிய 2 போட்டிகளில் இருந்து குல்தீப் யாதவ் விடுவிக்கப்படுவதாக இந்திய அணி அறிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் இந்தியா ஏ தென்னாப்பிரிக்கா ஏ இடையிலான டெஸ்ட் தொடரின் 2வது போட்டியில் அவரை விளையாட வைக்க BCCI முடிவெடுத்திருக்கிறது. இதனால் அவர் T20 போட்டிகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை ஓபன் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்தோனேஷிய வீராங்கனை ஜென்சிஸ்டி ஜென்னிக்கு வெற்றி கோப்பை மற்றும் 32 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி பாராட்டினார். நுங்கம்பாக்கத்தில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய வீராங்கனை கிம்பர்லியை வீழ்த்தி இந்தோனேஷிய வீராங்கனை ஜெனிஸ்டி ஜென் சாம்பியன் கோப்பை வென்றார். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் புதிய தலைவராக சீனிவாசராஜ் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சீனிவாசராஜ் இதற்கு முன்பு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் பொருளாளராக பணியாற்றி இருந்த நிலையில் தற்போது தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். கோவாவில் நடந்த ஜெயிலர் 2 படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்த நடிகர் ரஜினிகாந்தை பார்த்ததும் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் கேரளா, கோவா உள்ளிட்ட பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சூர்யாவின் 47வது படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க லோகா மற்றும் பிரேமலு படத்தில் நடித்த நஸ்ரின் ஒப்பந்தமாக இருக்கிறார். ஜீத்து மாதவன் இயக்கத்தில் சூர்யா நடிக்க உள்ள இந்த திரைப்படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் டிசம்பர் மாதத்தில் படப்பிடிப்பை தொடங்க படக்குழு திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. நடிகர் தனுஷ் நடிப்பில் புதிதாக உருவாக உள்ள திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. D55 என்று அழைக்கப்படக்கூடிய இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்க உள்ள நிலையில் தமது அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானவர்கள் பற்றிய கதையாக இது இருக்கும் என கூறப்படுகிறது. பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நடிப்பில் உருவாகி வரும் கிங் திரைப்படத்தின் டைட்டில் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது. சித்தார்த் ஆனந்த் இயக்கி வரும் இந்த படத்தில் ஷாருக் கானுக்கு ஜோடியாக தீபிகா படுகோன் நடிக்கிறார். அனிருத் இசையமைத்து வரும் இந்த படம் அடுத்த ஆண்டு திரைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது பிறந்த நாள் அன்று இல்லம் முன்பு கட்டுக்கடங்காமல் குவிந்த ரசிகர்களை சந்திக்காமல் இருந்ததற்காக பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸல பதிவில் கூட்ட நெரிசல் ஏற்படலாம் என பாதுகாப்பு அதிகாரிகள் அறிவுறுத்தியதால் நம் ஒவ்வொருவரின் பாதுகாப்பு கருதியே சந்திக்க வெளியே வரவில்லை என விளக்கம் கொடுத்திருக்கிறார். சூரசம்ஹாரத்தை அனிமேஷன் திரைப்படமாக எடுத்தால் என்ன என்று சமூக வலைதளத்தில் ரசிகர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இயக்குனர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் மறைமுகமாக கூறினார். தமிழில் முருகனின் சூரசம்ஹாரத்தை அனிமேஷன் திரைப்படமாக எடுக்கும் பட்சத்தில் அது பிளாக் பஸ்டராக அமையும் என்றும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் கூறினார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் உள்ள மகாமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவையொட்டி மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். 6 மாத காலமாக கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. மாவட்டம் எடப்பாடி அருகே கச்சுப்பள்ளியில் உள்ள செல்லாண்டியம்மன் திருக்கோவிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருத்தேரில் எழுந்தருளிய செல்லாண்டியம்மனை கரகாட்டம் மற்றும் மேலதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் கோவிலில் சுந்தரராஜ பெருமாள் நூப்புர கங்கையில் எழுந்தருளி தீர்த்தமாடும் தைலக்காப்பு திருவிழா நடைபெற்றது. ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை அணிந்து சடைமுடி கோலத்தோடு மலை உச்சியில் உள்ள நூபுர கங்கைக்கு பல்லக்கில் கள்ளழகர் சென்றார். அப்போது பெருமாளின் கூந்தலுக்கு சிக்கெடுத்து தலைவாரிய பின்னர் பெருமாள் தீர்த்தமாடினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெறும் நிலையில் கோயில் கோபுரங்கள் மின்விளக்கு அலங்காரங்களால் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. கோவிலில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த கொக்கராயன்பேட்டையில் உள்ள சுயம்பு மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு அல் முகமதியா ஜாமியா மஸ்ஜித் நிர்வாகம் மற்றும் சுன்னத் ஜமாத்தார்கள் சார்பில் சீர்வரிசை வழங்கப்பட்டது. 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் உட்பட 9 வகையான சீர்தட்டுகளுடன் ஊர்வலமாக சென்று வழங்கினர்.